எக்ஸலண்ட். அரே டெலிஷன். எகெயின் அரே டெலிஷனும் என்ன அப்படின்னா, ஒரு எலிமெண்ட்டை நடுவில் இருந்து ரிமூவ் பண்ணும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம என்ன பண்ணோம், ரைட்டில் இருக்கிறதுலாம் லெஃப்டில் ஷிஃப்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ 5, 10, 15, 27 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10ங்கிற நம்பரை நான் டெலீட் பண்ணணுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், 15 இங்கே வரணும், 27 இங்கே வரணும். இது தன்னால் நடக்காது, நம்ம தான் லூப்பிங் பண்ணி வேல்யூஸை மூவ் பண்ணணும். அதே சமயத்தில் கவுண்ட்டை வந்து 1 வந்து குறைக்கணும். சரி, இதுக்கு லாஜிக் எப்படி பண்ணியிருக்காங்க, இதுக்கு என்னென்ன இன்புட், ஒரு அரே வேணும், இப்போ எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படிங்கிற கவுண்ட்டு, அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா எந்த பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரண்ட் பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை ஒரு இடத்துல வந்து எதை டெலீட் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கிறோம். கே வேல்யூ நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஆப்போசிட் ஒர்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எந்த பொசிஷனில் இருக்கிறத டெலீட் பண்ணுமோ அந்த பொசிஷனில் அதுக்கு அடுத்த பொசிஷனில் இருந்து வேல்யூவை மூவ் பண்ணணும். இதுதான் லாஜிக். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங் அந்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி எலிமெண்ட் வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறத கரண்ட் பொசிஷனுக்கு மாடிஃபை பண்ணுறோம், அதை மூவ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஐ வேல்யூவை அடுத்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை லூப்பிங் பண்ணும்போது என்ன ஆகும், அடுத்தடுத்தது ஷிஃப்ட் ஆகி வரும், கடைசியாக கவுண்ட்டை ஒன்று குறைச்சிக்கிறோம். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே போட்ட இதே ப்ரோக்ராம் மாதிரியே மோரார்லெஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்செர்ட் மாதிரியே தான் மேக்ஸிமம் டெலீட் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே சேவர்ஸ் கொடுத்து அரே டெலீட் அப்படின்னு பேரை மாற்றுறேன். ரைட், முதல்ல என்ன பண்ணுறோன்னா, இப்போ இது இருக்குது, ஒரு 5 எலிமெண்ட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ 5 எலிமெண்ட் இருக்குது. இப்போது இந்த ரெண்டாவது பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்டை நான் டெலீட் பண்ணணும், அதுக்கு நம்ம கோடிங் பண்ணணும். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டெலீட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு லிஸ்டிங் பண்ணிக்கிறோம். ஏ இன்சர்ட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஏ டெலீட்னு கொடுக்குறேன். ஸோ அரே கரண்ட் சைஸு எந்த பொசிஷனில் இருக்கிறத டெலீட் பண்ணோம், வேல்யூ தேவையில்லை. ஓகே, அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறோன்னா வேல்யூ தேவையில்லை, ஒரிஜினல் ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்க வேல்யூவை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐ வேல்யூ என்ன பொசிஷனில் இருந்து டெலீட் பண்ணுமோ அந்த பொசிஷனில் வரைக்கும் லெஸ் தேன் n வரைக்கும் நம்ம அந்த வேலையை பண்ணுறோம், ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது இங்கே என்ன பண்ணுறோன்னா அடுத்த பொசிஷனில் இருக்கிறத கரண்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறோம். கடைசியாக எதுவும் பண்ண தேவையில்லை, இந்த எலிமெண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு போதும். ஸோ கரண்ட்லி எத்தனை இருக்கோ அது ஒன்று குறையுது டெலீட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதுக்கு பேர் வந்து யாரே டெலீட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே, என்ன எரர் இருக்கு, ஐ லெஸ் தேன் ஸ்டார் n. undefined reference. ஓகே, அரே இன்சர்ட்டில் அரே டெலீட், இந்த இடத்துல செகண்ட் பொசிஷனில் இருக்கிறத டெலீட் பண்ணணும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆகிடுச்சு. இப்போது ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன ஆகணும், ஃபஸ்ட்டு ஃபுல் லிஸ்ட்டு வந்துடும், அதுக்கப்புறம் இந்த 15ன்ற நம்பரை டெலீட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத கரெக்டாக டிஸ்பிளே பண்ணணும், பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், 60, 40, 15, 33, 97, அதில் 15 செகண்ட் பொசிஷனில் இருக்கிறத டெலீட் பண்ண சொன்னோம். டெலீட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிறது 60, 40, 33, 97, அவ்வளோதான். ஸோ இதை ஒரு முறை புரிஞ்சிக்கிட்டு ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மெயினாக என்னென்னா கான்செப்ட், இது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா
ஸோ நம்ம ரைட்லேருந்து ஒவ்வொன்றா கடைசியாக n எலிமெண்ட் எத்தனை இருக்கோ அது வரைக்கும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிகிட்டே வரோம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா மற்றது ரொம்ப ஈஸி. ஓகே, இது ஒரு முறை பண்ணிவிட்டு வாங்க. அடுத்த கிளாஸில் வேறு ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்னுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் நடுவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட்டு மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும். இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா, எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க. இந்த சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் க்ரோனாலாஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் நல்லா புரியுங்க. கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.